ஃப்ரெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு பொடியை அரைக்க போகிறோம். இந்த பொடி எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, மல்லி, பெருஞ்சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகா போடணும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, மல்லி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். மல்லி வச்சு வறுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இது ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி அதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன், பூண்டு, பெருங்காயம் போட்டிருக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது ஒரு 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தான் நம்ம அது சாம்பாருக்கு தான் பொடி இது பண்ணுறோம். புளி ஊற வச்சுருக்கேன். குக்கர் வச்சாச்சு. 4 விசில் 5 விசில். ஏன்னா இட்லி சாம்பார் வெந்துருச்சு. இதில் குழம்பு மிளகாத்தூள் இப்போ போட்டு போகணும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்ச தண்ணியில் ஊற்றிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம தாளித்து இதில் கொட்டி தக்காளி, பச்சை மிளகா 3, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதுதான் தாளித்து இதில் கொட்டிப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பாரில் கொட்டிக்கலாம். இது வெங்காயம் வதங்கினதால இது மீறி நம்ம சாம்பார் கொட்டிட்டோமா போட்டுக்கலாம். நம்ம இது சாம்பாரில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வேணும்னு பேர் நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி கொஞ்சோன்னே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ரெடி. நல்லா கொச்சிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஈடுபடுவதே திவ்யா சண்முகம் சேனல். பாய்.